முன்னாடி சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொன்னாலே வட மாநிலங்கள்ல அதிகமா நடந்ததாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம். ஆனா இப்போ ஒரு 10-15 ஆண்டு காலமாக தமிழகத்துல அது ரொம்ப வேகம் பெற்று போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இது தமிழ்நாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த 2024 மட்டும் 19 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. சென்னைக்குள்ள எல்லாம் நம்ம நினைக்கிறத கிராமப்புறங்கள்ல தான் சாதி இருக்குது அப்படின்னு. ஆனா நகர்ப்ப சென்னையிலேயே இந்த வருஷம் 3 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது. சாதியை எடுத்து நம்ம ஒரு போர் தொடுக்கலன்னா இது கண்டினியூ ஆகும். ஏன்னா இன்னைக்கு வெறும் நம்ம பார்ப்பனியத்தை மட்டுமே பேசி நமக்குள்ள ஒரு ஜாதியவாதியை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம சாதியா நம்ம தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய போதையை ஊட்டுவது, அதன் மூலமாக ஒரு சாதி வெறி, அதற்கு இலக்காவது தான் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள். இன்னைக்கு 2008லயே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குது, இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கு. ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை அப்படின்னா அது அவங்களுடைய சித்தாந்தம், அதனால அவங்க அதை செய்யாம இருக்காங்க. ஆனா திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்கின்ற திமுக தமிழ்நாட்டுல சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டா இப்போ வரைக்கும் கொண்டு வரல.